அஸ்வினி உபாத்யாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி வழக்கறிஞர். இல்ல ஊழலை ஒழிப்பதற்காக அண்ணாசாரையோடு இணைந்து போராடி ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். அவரு இலவச திட்டங்கள் அறிவிக்கிறாங்க இல்லைங்களா கவர்மெண்ட், அதை வந்து ஊழலுக்கு நிகரானது இந்த மாதிரி இலவச திட்டங்கள்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வழக்குக்கு போறாரு. அந்த வழக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ பிப்ரவரி மாசத்துல இப்ப எடுத்து அந்த வழக்கை நாங்க மார்ச்ல நாங்க விசாரிக்கிறோம். பீகார் தேர்தல் எல்லாம் முடிஞ்ச வேட்டு, ஆமா தமிழ்நாடு தேர்தல், வெஸ்ட் பெங்கால், கேரளா தேர்தல் வர்றப்ப விசாரிக்கிறதுக்காக இவங்க அதுக்கு அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்க. அது தனி வழக்கு. இது மின்சாரம் சம்பந்தப்பட்ட வழக்கிலேயே இது தனி வழக்கு. அது பாஜக வக்கீல் போட்ட வழக்கு. அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. அந்த வழக்குல இலவச திட்டங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வழக்கு எப்ப போடப்பட்டது? அது போட்டு 2 வருஷம் ஆகுது. 2022 போட்ட வழக்கு. அது வந்து உயிர் பெற்று எழுதுது. இப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஒருவேளை அந்த வழக்குல வந்து இந்த இலவச திட்டங்கள்லாம் தேர்தல் நேரத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து பலனடைஞ்சிட்டு இருக்கிற இந்த கலைஞர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டிருக்கும். அதனாலதான் வந்து மு க ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000 ரூபாய், கோடைக்கால சிறப்பு நிதியை இன்னும் 2000 ரூபாய் அப்படின்னு 5000 போட்டாரு. இப்போ வந்து அவங்க ஒரே பதட்டம், இப்படி நடந்துருச்சு. அது இவரோட சூரியகாந்தோட பதட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மையிலேயே வந்து மோடி, அமித்ஷா பதட்டப்பட்டா அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டை வந்து ஆள முடியலையே அப்படின்ற அவங்களுடைய வருத்தம். நீதிபதிக்கு வந்து இவ்வளவு வருத்தம் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். அவரு நீதிபதியோட வருத்தம் எப்படி சொல்றாருன்னா, ஒரு நியாயத்தின் பார்ப்பட்டு சொல்ற மாதிரி அப்படியே அவர் சொல்றாரு. மக்களுக்கு வந்து நீங்க இப்படி பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சோம்பேறி ஆயிட மாட்டாங்களா? வேலைக்கு எப்படி போவாங்க? அவங்க திறன் எப்படி வளர்த்துப்பாங்க? இந்த ரேஞ்சில் அவர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, எல்லா மக்களுக்கும் ஏன் தெரியுங்க, ஏழைகளுக்கு வந்து இவங்க நலத்திட்டங்கள் கொடுத்தா அது ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனா கார்பரேட் முதலாளிகளுக்கு வங்கி கடன் கொடுக்குறாங்க. அந்த வங்கி கடனை இவங்களால திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சொல்லி நாட்டை விட்டு எவ்வளவு பேர் ஓடி போயிடுறாங்க. அந்த கடன்லாம் என்ன வருது?